ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது வாரக்கிழமைகளில் புதன்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பொருள் அல்லது எந்த மாதிரியான அருள் அல்லது எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே புதன்கிழமை அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் தேதி குறிப்பிட்டு நாள் குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இது நடக்கணுங்கிற விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கிறத விட தானாகவே சில விஷயம் அமையும் இல்லையா, அந்த மாதிரி அமையக்கூடிய நாள் புதன்கிழமை நாளாக இருந்து அல்லது அந்த மாதிரி அமையக்கூடிய நேரம் புதனுடைய ஹோரையாக இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் பெயர் சொல்கிற மாதிரி பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை இந்த புதன்கிழமை பெரும்பாலான நபர்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த புதன்கிழமை நவ கிரகங்களில் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தை அதிகமாகவே கையில் எடுத்திருக்கிறது. புதன் பகவான் அப்படிங்கிறது வித்தைக்கு அதிபதி, இதே புதன் பகவான் கல்விக்கு அதிபதி, இந்த புதன் பகவான் தொழிலுக்கும் அதிபதி. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் மிகப்பெரிய, அதாவது பொதுவான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத விட மற்றவங்க போற்றுதலுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு மிக மிக மிகுதியாக அமையுது அப்படிங்கிறது யதார்த்தம். பொதுவாகவே புதன்கிழமை பிறந்தவங்க சின்ன வயசில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஒருவர் புதன்கிழமை பிறந்து அவருக்கு ஜாதகத்தில் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, சுபத்துவம் பெற்று இருந்தது அப்படின்னா, அவர் சின்ன வயசிலேயே கல்வி கற்கக்கூடிய அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதனை பண்ணக்கூடிய, சாதாரண வகுப்பில் கூட முதல் மாணவனாக அல்லது அந்த பள்ளியில் முதல் மாணவனாக அல்லது அந்த மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக திகழக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு கிடைச்சிருது. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவங்க கல்வி அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குறோம், ஆனால் கற்றுக் கொடுக்காமலேயே கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, கலை சார்ந்த விஷயங்களில் கை வண்ணம், அந்த கலை சார்ந்த விஷயங்களில் அதாவது ஓசையே இல்லாமல் சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு மிக மிக சிறப்பாகவே எளிமையாகவே யதார்த்தமாகவே அமைஞ்சிருது. புதன்கிழமை பிறந்தவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவர், அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன்கிழமை பிறந்த அந்த ஜாதகர் ஜாதகிக்கு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில் அல்லது மிதுன ராசியில் அல்லது சிம்ம ராசியில் சூரிய பகவானோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகி இளம் வயதிலேயே பணம் அப்படிங்கிற விஷயத்தை களம் காணக்கூடிய பாக்கியம் அதிகமாக கிடைச்சிருது. பொதுவாகவே குழந்தை பிறந்தது அப்படின்னா கல்விக்காக செலவு பண்ணக்கூடிய பாக்கியம், செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இயல்பு. ஆனால் புதன்கிழமை பிறந்தவங்க அந்த கல்வி கற்றுக்கக்கூடிய காலத்திலேயே கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை நிலைநிறுத்தி அதன் மூலமாக இவங்க கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இளம் வயதிலேயே கிடைக்குது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு பிரபல்யம் அடையக்கூடிய, நிறைய பேரை உருவாக்கக்கூடிய, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திரைப்படத்துறையில் நடிகர் நடிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இசையமைப்பு அல்லது வசனம் சம்பந்தப்பட்டது அல்லது கதை அமைப்பு சம்பந்தப்பட்டது, எல்லாவற்றுக்கும் மேலாக படைப்பாளி, ஒன்றுக்குமே ஆகாதவங்களை கூட முன்னுக்கு பிரபல்யப்படுத்துறது யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர். அது சின்ன திரையாக இருந்தாலும் வண்ண திரையாக இருந்தாலும் இந்த ப்ரொடியூசர்னு இருப்பாங்க இல்லையா, அதாவது இயக்குனர் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தன்னுடைய விஷயத்தை தன்னுடைய பிரபல்யத்தை எதிர்பார்க்காம மற்றவங்களை பிரபல்யப்படுத்தி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தியாகம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான தியாக சம்பந்தப்பட்ட அமைப்பை தன்னுடைய கையில் எடுத்து மிகப்பெரிய மனிதர்களை உருவாக்கி காட்டக்கூடிய பிராபலமுள்ள மனுஷால கூட மிகப்பெரிய பிரபல்யமான மனுஷாலாக உருவாக்கி காட்டக்கூடிய அமைப்பு இந்த புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பாகவே அமையுது அப்படிங்கிறது யதார்த்தம்.
இந்த மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க கலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முதன்மையான ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய தகுதி எளிமையாக கிடைக்குது அப்படிங்கிறது சாஸ்திர யதார்த்தம். இந்த மாதிரி புதன்கிழமை பிறந்தவங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த யோகங்களை சரியான வகையில் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு நீங்களே அனுபவிக்கணும். அப்படின்னா அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளை கையாளணுங்கிற விஷயத்தை யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்கன்னா விரிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.